ஸ்ரீ சாய்பாபாவின் அமுத மொழிகள். நான் எப்போதும் உங்களுடனேயே இருக்கிறேன். உங்கள் இதயமே என் இருப்பிடம். எவன் என்னை மிகவும் விரும்புகின்றானோ அவன் என்னை எப்போதும் காண்கிறான். நான் அவனது அருகில் இருக்கிறேன். என்னிடம் வருபவன் கடலுடன் ஆறு கலப்பது போல் என்னுடன் ஒன்றர கலந்து விடுகிறான். என் மீது உங்கள் சுமைகளை வையுங்கள். நான் நிச்சயமாக அதை தாங்கி உங்களுக்கு அபயம் தருவேன். உடலால் உலகத்து கடமைகளை செய்யுங்கள். மனதை கடவுளுக்கு அளித்து விடுங்கள். கடவுள் கருணையானவர். நல்லவர்களுக்கு தீங்கு வருவதை அவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். முதலில் பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து பின்பு நீ உண்ணுவாயாக. அதுவே சிறந்த தர்மம். ஒருவருக்கொருவர் அன்பாக இருந்தும் சேவை செய்தும் நாம் மகிழ்வுடன் இருப்போம். அப்போது உலகமும் மகிழ்ச்சியாக இருக்கும். பாவங்கள் நீங்க பெற்றவர்களே அதிர்ஷ்டம் பெற்றவர்கள். பாவங்கள் நீங்க பெற்றவர்களுக்கு சாயியை வழிபடும் பேறு நிச்சயம் கிட்டும். எனக்கு 8 விதமான அல்லது 16 விதமான உபசாரங்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தூய்மையான பரிபூர்ண பக்தி உள்ள இடத்தில் நிச்சயம் நான் இருப்பேன். அகங்காரம் மிக்கவனுக்கு குருவின் போதனைகள் கூட பயனற்றவையே. அதனால் முதலில் அகங்காரத்தை ஒழியுங்கள். ஷீரடியில் உள்ள துவாரகமாயை அடைந்தவர்கள் அதீதமான மகிழ்ச்சி அடைவார்கள். மனிதர் எவ்விதம் என்னை நம்புகின்றார்களோ அவ்விதமே நான் அவர்களை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் நம்பிக்கையே அடித்தளம். கடவுள் எல்லா ஜீவராசிக்குள்ளும் வசிக்கின்றார். அவரே இவ்வுலகின் மிகப்பெரிய பொம்மலாட்டக்காரராகவும் திகழ்கிறார். பேராசையும் கடவுளும் எதிரெதிர் துருவங்கள். எங்கே பேராசை நிலவுகின்றதோ அங்கே கடவுள் இருப்பதில்லை. எனவே பேராசையை ஒழியுங்கள். பிறர் அமர்வதற்கு உங்கள் வீட்டு திண்ணையை அளித்தால் ஸ்ரீஹரி மகிழ்கிறார். உங்கள் பெயரையும் வடிவத்தையும் நீக்கிவிட்டால் உள்ளே உணர்வு நிலை காணப்படும். இந்த உணர்வு நிலை உங்களிடத்தும் அனைத்து உயிர்களிடத்தும் நிலை பெற்றுள்ளது. அது நானே ஆகும். அதுவே ஆத்மா. இதை புரிந்து கொண்டு உங்களிடத்தும் எல்லா உயிர்களிடத்தும் என்னை காண முயலுங்கள். இந்த பயிற்சியின் மூலம் என்னுடன் ஒன்றாகும் நிலையை அடைய முடியும். சாது என்பவன் யார்? உயர்ந்த நிலையிலுள்ளவன் முதற்கொண்டு புழுக்கள் போன்ற கடைநிலை உயிர்களிடத்தில் கூட உயர்வு தாழ்வு பார்க்காமல் இருப்பவனே உண்மையான சாது. அவன் எப்போதும் இன்பம் துன்பம் நண்பன் பகைவன் போகம் ரோகம் இவைகளை சமமான மனநிலையில் பார்க்கின்றான். மனிதனின் உண்மையான லட்சியம் மோட்சமே ஆகும். மற்ற அனைத்துமே பயனற்றவை. மோட்சம் என்றால் சொர்க்கம் அல்ல, வேறு உலகங்களும் அல்ல. அது சூட்சமமானது. அது கண்ணுக்கு தென்படாத பிரபஞ்சத்தின் உற்பத்தி மையம். அதுவே சுத்த சைதன்யமும் அழிவற்ற நிலையும் ஆகும். சிறந்த மார்க்கம் என்பது பிரம்மத்தை கண்டறிவதே என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே இன்ப துன்பங்களை பற்றி கவலை கொள்ளாமல் மோட்சத்தை அடைய விரும்புங்கள். அதுவே உண்மையான ஞானமாகும். தத்துவங்களை கற்று விவாதங்களில் பிறரை ஏளனம் செய்து தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்வது விவேகமாகாது. அவர்கள் விவேகிகளும் அல்லர். அவர்களால் பிரம்ம ஞானத்தை அடைய முடியாது. இதயத்தை தூய்மையாக வைத்திருப்பதே ஞானத்தை அடையும் வழி. வைராகியம் என்பது என்ன? இந்த உலக செல்வங்களையோ மறு உலக செல்வங்களையோ வேறு எந்த ஒரு சிறந்த பொருளையும் சிந்திக்காது இருப்பதே வைராகியம். பிறருக்கு தர்மம் செய்யும்போது கோபம் கொள்ளாதீர்கள். கடுமையான வார்த்தைகளை பேசாதீர்கள். நாம் கொடுக்கின்ற தர்மம் போதாது என்று ஒருவேளை அவர்கள் மீண்டும் கேட்டால் சாந்தமான வார்த்தைகளை கூறி அவர்களை அனுப்பி வையுங்கள். அதுவே சிறந்த தர்மமாகும். ஒருவரது பாதங்களை பிடிப்பது மட்டும் சேவை அல்ல. தனது உடல் உள்ளம் பொருள் அனைத்தையும் அர்ப்பணிப்பதே உண்மையான சேவை. குரு சேவை என்பது என்ன? குருவிடம் நீ அடைக்கலம் புகுந்துவிட்டால் உன்னுடைய தேகம் கூட குருவுக்கு சொந்தமாகி விடுகிறது. அதன் பிறகு குருவுக்கு சொந்தமான தேகத்தை குருவின் சேவையில் ஈடுபட வைக்கின்றேன் என்ற எண்ணத்துடன் செயல்படுவதே உண்மையான குரு சேவை. கடவுள் சேவையும் அதுவே. பூர்ம கர்மாவின் பலன்களாலேயே இவ்வுலகில் குழந்தை பிறப்பதும் அதன் உறவினர் இறப்பதும் ஆகும். அதை படைப்பு கடவுளான பிரம்மனாலும் மாற்ற முடியாது.
அதிகாலையில் சூரியன் உதயமாவதைப் போலவும் சந்திரன் மறைவதைப் போலவும் ஒரு உயிர் தோன்றி மற்றொரு உயிர் மறைகிறது. சம்சாரம் என்பது காமம், குரோதம் ஆகியவற்றின் செயலே ஆகும். எங்கு ஓடி ஒளிந்தாலும் சம்சாரத்தை விட்டு தப்பிக்க முடியாது. பூர்வ ஜென்மத்தில் நீ செய்த நல்வினை தீவினைகளின் பலனை இப்பிறவியில் அனுபவித்தே ஆக வேண்டும். கர்மங்களின் பலனாக உருவானதே இப்பிறவியின் உடல். இதுவே தேக பிராப்தம் என்றழைக்கப்படுகிறது. செல்வந்தன் வீட்டு நாய் மெத்தை விரிப்பில் படுத்திருக்கும், வறியவன் வீட்டு நாய் குப்பையில் படுத்திருக்கும். இதுதான் தேக பிராப்தம். எது இன்பமாக தெரிகின்றதோ உண்மையில் அது இன்பமாகாது. துன்பமும் அதுபோலத்தான். உலக வாழ்க்கையில் ஈடுபடுகின்ற மனிதன் எதை இன்பம் என்று நினைக்கின்றானோ அது உண்மையான இன்பமாக இருக்க இயலாது. அது நிலையானதும் அல்ல. இன்பம் துன்பம் இரண்டுமே மாயைதான். பசி தோன்றிய நேரத்தில் அறுசுவையான உணவு, கூழ், ரொட்டி எதை உண்டாலும் முடிவு ஒன்றுதான். வயிறு நிறைந்து பசி தீர்வதே அது. கந்தை துணியை உடுத்திக்கொண்டு வலம் வருகிறான் ஒருவன். பட்டு துணிகளை கட்டிக்கொண்டு ஆடம்பர அலங்காரத்துடன் வலம் வருகிறான் மற்றொருவன். இரண்டின் பலனும் உடலை போர்த்திக் கொள்வதையன்றி வேறு என்னவாக இருக்க முடியும்? இன்பமும் துன்பமும் அவரவர் மனநிலையை பொறுத்தது. இது மாயை மற்றும் பூர்வ கர்மாவின் பலனே ஆகும். மாயையின் தோற்றத்தாலேயே காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகள் உருவாகிறார்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்ற 6 வகை விரோதிகளை நம் வைராக்கியத்தால் வெல்ல முடியும். வெல்லவும் வேண்டும். அவ்வாறு வென்றுவிட்டால் மனதில் ஆசை தோன்றாது. அவ்விரோதிகள் இருக்கும் வரை நீ அடிமையே. அவற்றை நீ அடக்கி விவேகத்தை பெற்றுவிட்டால் மாயை என்ற இருள் அகன்றுவிடும். அதன் பிறகு சுக துக்கம் உன்னை ஒருபோதும் பாதிப்பதில்லை. ஆழ்கடலில் தத்தளிப்பவன் ஒவ்வொரு அலைகளையும் கடந்து கரை சேர்வது போலவே மேற்கூறிய 6 வகை அலைகளையும் கடந்த பின்பே நீ வாழ்க்கை என்னும் கடலை கடந்து கரை சேர முடியும். ஒவ்வொருவரும் அவரவருக்கு கிடைத்திருக்கும் தேக பிராப்தத்தை கொண்டு திருப்தி அடைவதே விவேகம். தன்னிடம் இருப்பதை கொண்டு திருப்தி அடைந்தவனாய், விருப்பு வெறுப்பு அற்றவனாய், துக்கத்தையும் சுகத்தையும் சமமாக பாவிக்கும் எண்ணம் கொண்டிருப்பதே சிறந்த வாழ்க்கை. ஒரு செடியிலோ மரத்திலோ பழங்கள் அதிகம் பழுத்துவிட்டால் பிறர் பறிப்பதற்கு ஏதுவாக அவை வளைந்து கொடுக்கின்றன. அதுபோல உன்னிடம் செல்வம் அதிகமாக இருந்தால் இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நீ தானம் செய்ய வேண்டும். பித்தமும் செல்வமும் ஒன்றுதான். உடல் ஆரோக்கியத்திற்கு பித்தமும் அவசியம்தான். அதுபோலவே செல்வமும். உடல் உள்ளவரை செல்வமும் தேவை. ஆனால் செல்வத்திற்கு அடிமையாக லோபியாக மாறிவிடக்கூடாது. தர்ம சிந்தனை உள்ளவனாக இருக்கும் அதே நேரத்தில் வீண் செலவும் செய்யாமல் இரு. இவ்வுலகத்தின் நிகழ்வுகளை கவனித்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. ஆனால் ஒருபோதும் கடவுளை மறந்துவிடாதே. இந்த உலக வாழ்க்கை என்னுடையதல்ல, கடவுளுடையது என்ற எண்ணத்துடன் ஏழைகளிடமும் துயரப்படுபவர்களிடமும் எப்போதும் கருணை காட்டு. சம்சாரத்திலே மூழ்கிப் போனவர்கள் இதயத்தில் தூய்மை இல்லாதவர்கள். சாஸ்திரங்களின் மீதும் சாதுக்களின் மீதும் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளை எப்படி அடைய முடியும்? அவர்கள் நரகத்தை நோக்கியே நகர்கிறார்கள். உலக வாழ்க்கை என்னும் சம்சாரத்தில் கட்டுண்ட நிலையை வெறுப்பவனும், விவேகத்தை கடைபிடித்து ஆழமான பக்தியை வளர்த்து கொள்பவனும், ஜபம் தியானம் இவைகளால் மனத்தை ஒருநிலைப்படுத்துபவனும், சாதுக்களுடன் தொடர்பு வைத்துக் கொள்பவனும் கடவுளின் நிலையை அடைகிறான். அவன் இந்த உடலானது தன்னுடையதல்ல என்று உணர்ந்து பற்றுதல் நீன்றி வாழ்கிறான். அவனுக்கு நானே பிரம்மம் என்ற உண்மை புரிந்துவிடும். கடவுள் எங்கும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. அசைகின்ற அசையாத எல்லா பொருள்களிலுள்ளுமே கடவுள் இருக்கிறார். சாதுக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் கடவுளை கண்டு உணர்ந்துள்ளார்கள். ஏதாவது ஒரு மாயையானது நாம் கடவுளை காண்பதை தடுக்கின்றது. அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள். இந்த பிரபஞ்சத்தில் நான் நீ மட்டுமின்றி எவையவை உண்டோ அவை அனைத்துமே கடவுளின் அம்சமே. இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு இடத்திலும் ஈசன் உறைந்துள்ளான் என்பதை நாம் நினைவில் கொண்டாலேயே நம்முள் அன்பு தானாக ஊட்டெடுக்கத் தொடங்கும். அன்பு நம்மிடம் பெருகும்போது எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும். இறைவனை காண மனமே ஆதாரம். ஆனால் அந்த மனம் எளிதில் அடங்காதது, முரட்டுத்தனமானது. அதை எப்படி ஏனும் அடக்க வேண்டும்? மனிதனும் ஈயும் ஒன்று போலவே காணப்படுகிறார்கள். ஈயானது நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் போய் அமரும். ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும். அதுபோலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்கிறான். ஆனால் தெய்வீகத்தை காணும்போதோ வேறு பக்கம் திரும்பி விடுகிறான்.
தரிகெட்டு ஓடும் மனம் இறைவனிடம் ஒன்றுபடாது. ஆதலால் பிறவியும் சம்சாரமும் தவிர்க்க முடியாததாகிவிடுகிறது. உருவ வழிபாட்டை புறக்கணிக்காதே. முதலில் கடவுளை உருவங்களில் வழிபடுவதனால் மனம் ஒருநிலைப்படும். ஒரு உருவச்சிலையை பக்தியுடன் பூஜை செய்யும்போது உன் மனதில் மகிழ்ச்சி ஊற்றெடுப்பதை நீயே உணர்வாய். இரண்டாம் நிலையில் கடவுளை பற்றிய கதைகளை படி. தியானம், புராணம், சாஸ்திரம் போன்றவற்றை கற்றுக்கொள். வேதம் கூறுகின்ற நல் ஒழுக்கத்தை கடைபிடி. ஆத்ம வித்தைக்கும் எல்லா ஞானத்திற்கும் அதுவே முதல் படி. அதில் தேர்ந்துவிட்டால் வெற்றி உண்டாகும். கடவுளை நாம் வசப்படுத்த முடியும். அப்போது நீ கடவுளை மனம் குளிர காண முடியும். நாள்தோறும் சித்தர்கள், சாதுக்கள் ஆகியோரை தரிசனம் செய். தூய்மையான வாழ்க்கை நடத்து. மரணம் வரும்போது எந்த ஆசையும் மனதில் இல்லாமல் பார்த்துக்கொள். மனம் முழுவதையும் தெய்வத்தின் மீது செலுத்து. மனமானது முழுமையாக ஈசனிடம் செலுத்தப்பட்டால் முக்தி கிடைப்பது நிச்சயம். விவேகம் என்பது என்ன? உண்மை எது, உண்மையற்றது என்பவற்றை கண்டறிவதே விவேகம். ஸ்ரீஹரியை பற்றி அறியாமல் பண்டைபுரம் போய் வருவதில் என்ன அர்த்தம் உண்டு? ஸ்ரீஹரியை பற்றி அறியாமல் அங்கு சென்று வருவது பிறர் மதிப்பை பெற செய்யப்படுவதே அன்றி பக்தியோடு செய்யப்படுவது அல்ல. இறைவனை 9 வகைகளில் வழிபடலாம். கடவுளின் லீலைகள், அவதார புருஷர்கள், சாதுக்கள் ஆகியவற்றை பற்றிய கதைகளையோ புராணங்களையோ கேட்டறிவது முதல் வகை. இறைவனின் திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருப்பது 2ஆம் வகை. இறைவனின் திருநாமத்தை எண்ணி தியானம் செய்வது 3ஆம் வகை. இறைவனின் பாதங்களுக்கு சேவை செய்தல் 4ஆம் வகை. அர்ச்சனை செய்து பூஜிப்பது 5ஆம் வகை. கைகூப்பி தொழுதல் 6ஆம் வகை. இறைவனுக்கும் இறை தொண்டர்க்கும் சேவகனாக சேவை செய்வது 7ஆம் வகை. இறைவனோடு தோழமை பாராட்டுவது 8ஆம் வகை. ஆத்மாவை ஈசனிடம் அர்ப்பணிப்பது 9ஆம் வகை. 5 புலன்களை கட்டுப்படுத்துவது. பிறகு 6வது புலனான மனதை கட்டுப்படுத்துவது. பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களால் இப்பிறவியில் உண்டாகும் பலன்களை சற்றும் அலட்சியம் செய்யாமல் சகித்துக் கொள்வது. செல்வம், பெண்கள், மக்கள், நண்பர் யாவருமே உண்மையல்ல என்பதை புரிந்து மாயையிலிருந்து விடுபடுவது. சுகம், துக்கம் இரண்டையும் சமமாக பாவித்து தினமுடன் இருப்பது. இவையே கடவுளை காணும் வழியாகும். புண்ணியங்களிலெல்லாம் சிறந்த புண்ணியம் பிறர் இன்பம் கண்டு தான் இன்புறுவதே. பிறர் துன்பப்படுவதைக் கண்டு தான் இன்புறுவதைப் போன்ற பாவம் வேறு இல்லை. ஒருபோதும் அதுபோல் நடந்து கொள்ளாதீர்கள். தனது குழந்தை படும் துன்பத்தைக் கண்டு தாயானவள் எவ்வாறு தவிப்பாளோ அதுபோலவே பாரத் பரனான இறைவனும் தனது மக்களின் துயரத்தில் தவிக்கின்றான். பகவானை மகிழ்ச்சியடை செய்ய ஒரே வழி நோயாலும் வறுமையாலும் துன்புறுவோர்களுக்கு உதவி செய்வதே. பிறர்க்கு தீங்கு செய்யாதவர்க்கே பாபா வரம் அருள்கிறேன். உண்மையில் வறுமையில் தவிப்பவர்களுக்கே செல்வத்தையும் தருகிறேன். கடவுளை காண வேண்டும் என்று பலருக்கும் தான் ஆசை இருக்கிறது. கடவுளை காண வேண்டும் என்று ஆசைப்படுபவர் அனைவருக்கும் அது கிட்டிவிடாது. அதற்கான தகுதி உடையவர்க்கே அது கிடைக்கும். கடவுளை காண விரும்புபவர் தன் வாழ்க்கையில் அதற்கான தகுதியுடன் வாழ வேண்டும். உண்மையான சீடன் என்பவன் யார்? அடிக்கடி குருவை தரிசிப்பவனும் உடலால் நெருங்கி இருப்பவனும் உண்மையான சீடனாகவோ பக்தனாகவோ மாறிவிட முடியாது. தன் அகங்காரம் முழுவதையும் துறந்து குருவிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணிப்பவனே உண்மையான பக்தனாகவும் சீடனாகவும் விளங்குவான். இறைவனின் கீர்த்தனையை முழுமையான மன ஒருமைப்பாட்டுடன் பாராயணம் செய்யும்போது அவருக்கு நிச்சயம் சாட்சாத்தரம் கிடைக்கும். இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவரவர் கர்மப்படி உரிய காலத்தில் மரணம் உண்டு. இதுவே உண்மை. இவ்வுலகில் பிறந்த மனிதர் எல்லோரும் சம்சார பந்தத்தில் கட்டுண்டளவாகவே இருக்கிறார்கள். அந்த பந்தம் இருந்துதான் ஆக வேண்டும் என்பதே நியதியும் கூட. பிறர் என்னை வணங்குவதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவர்களின் அன்பை ஏற்றுக்கொள்கிறேன். என் பக்தர்கள் துன்பம் அடையக்கூடாது என்று நினைக்கிறேன். இது கூட ஒரு வகையில் சம்சார பந்தமே ஆகும். ஒருவனிடம் எவ்வளவு செல்வம் இருந்தாலும் அவனுக்கு பசியும் தாகமும் உண்டு. அதுபோல எவ்வளவு கற்ற மேதையானாலும் அவனுக்கும் கர்ம பலன்கள் உண்டு. மனிதரிடையே ஏற்றத்தாழ்வு இருப்பதாக நீ கருதினால் அது பெரிய தவறே. ஒவ்வொரு உயிர்களிடத்திலும் அதனதன் கர்மாவை பொறுத்தே வேறுபாடு உண்டாகிறது என்பதை அறிந்து கொள். செல்வம் படைத்தவன் பொன் ஆபரணம் வாங்கினால் அதை காணும் ஏழை ஒருவன் பொறாமைப்படுகிறான். தானும் அதை போல ஒன்றை பெற வேண்டும் என்று ஆசை கொள்கிறான். இதுவே லோபம். அதுவே நாம் விளக்க வேண்டிய மாயை. பிறர் மீது குறை கூறிக்கொண்டு குதர்க்கம் செய்கின்றவர்கள் அனைவரும் என் உள்ளத்தை துளைத்து காயப்படுத்துகிறவர்கள்தான். எல்லா துன்பங்களையும் பொறுமையுடன் தாங்கிக் கொண்டு என்னை சரணடைகின்றவன் என்னை மிக மிக அதிகமாக மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறான். நம் மனதை எப்போதும் சாந்தமாய் வைத்துக்கொண்டு ஒரே நிலையிலிருந்து நாம் ஊழியம் செய்ய வேண்டும்.
அப்போது நம்முடைய எண்ணம் வெற்றி அடையும். உலகில் வல்லவன் ஒருவன் வாழ்வதும் அவனுக்கு கீழே சிலர் வாழ்வதும் இயற்கையின் விதி. நமது ஆத்மா சாந்த நிலையில் இருக்க வேண்டும் என்பதே அவசியம். உன் குருவினிடத்தில் அசையான் நம்பிக்கை வை. உன் குருவையே எண்ணத்திலும் லட்சியத்திலும் வைத்துக்கொள். கண்டிப்பாக ஆன்மீக வாழ்வின் லட்சியமாக பரமாத்மம் உனக்கு கிடைக்கும். ஆன்மீக வாழ்வில் முன்னேற மந்திரமோ உபதேசமோ எல்லாம் இரண்டாம் நிலைதான். வாழ்வில் நடப்பவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவன் மீது உண்மையான நம்பிக்கை வைப்பவனே சிறந்த பக்தன். நம்பிக்கை மற்றும் பொறுமை இருந்தால் வாழ்வில் ஒருவருக்கு அனைத்தும் கிடைக்கும். எனது பக்தர்களின் வீட்டில் அன்னமில்லை, உடுக்க துணி இல்லை, செல்வமில்லை, உடல் நலம் இல்லை என்ற சொற்களே உண்டாகாது. என் பக்தர்கள் எல்லாவித சௌபாக்கியங்களும் நிறைந்தவர்களாக நான் செய்கிறேன். கல்லறைக்குள் இருந்தாலும் நான் உயிருடன் சக்தியோடும் இருப்பேன். நீ எங்கு இருந்தாலும் என்னை நினைத்தால் உன்னுடன் இருப்பேன். ஓம் சாய்ராம்.